அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,900 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் அவர்களுடைய தாவேகா மீது நமக்கு கொள்கை விமர்சனங்கள் உண்டு. தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்கள் மீதோ அந்த கட்சியின் மீதோ நமக்கு எந்த வெறுப்பு கிடையாது. ஆனால் விஜய் அவர்கள் ஒரு தவறான முடிவை இப்போது எடுத்திருக்கிறார் என்று எனக்கு என்ன தோன்றுகிறது. காரணம் என்னென்னா, சமீபத்தில் விஜய் அவர்களுக்காக தன்னுடைய ஒரு 35 ஆண்டுகால அனுபவத்தையும் அரசியல் வாழ்க்கையையும் தன்னுடைய மதிநுட்பங்களையும் கொண்டு போய் கொடுத்து அவருக்காக உழைக்க இருந்த ஒரு புத்திஜீவியாக, அறிவுஜீவியாக, ஒரு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கக்கூடிய திரு அய்யநாதன் அவர்களை விஜய் அவர்கள் இழந்து விட்டாரோ என்று தோன்றுகிறது. அய்யநாதன் அவர்கள் சமீபத்தில் விஜய் அவர்களுக்கு கடுமையான ஆதரவை கொடுத்துருந்தார். இப்போ இந்த ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து அவர் வெளியே வந்திருக்காரு. விஜய் அதிமுகவோட கூட்டணிக்கு போக போகிறாரு. அது ஒரு கட்சியாகவே நடக்கலை. விஜய் கேட்பார் பேச்சு கேட்குறாரு. பெரியாருடைய சீமான் விமர்சனத்துக்கு எதிராக விஜய் பதில் சொல்லலை. இங்கே பரந்தூருக்கு போனவர் அரிட்டாப்பட்டிக்கு போகலை. அதே போல் மொழிப்போர் இதுலேயும் சரியான அறிக்கைகளை கொடுக்கல. அவர் நான் சொல்கிறத எதுவுமே கேட்கலை. எவ்வளோ பெரிய ஆளுமை, ஒரு மிகச்சிறந்த ஒரு இன்டலெக்சுவலு. அவருடைய பேச்சை விஜய் கேட்கலைங்கிறது என்னை போன்றவருடைய மனதில் ரணமாக தைத்திருக்கிறது. ஒரு கனத்த இதயத்தோடு இந்த பதிவை பண்ணுறேன். எதற்காக அய்யநாதன் விஜய் ஆதரவு படத்தை வெளிவந்தார், எதுக்கு விஜய் அய்யநாதனை போடா அப்படின்னு வெட்டி விட்டார் அப்படிங்கிறதா இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். ஊடகவியலாளர், பத்திரிகையாளர், நடுநிலையாளர், அரசியல் விமர்சகர், இப்படி 4 போஸ்டிங்கை முழுசாக வச்சுக்கிறவர் தான் நம்மளுடைய திரு அய்யநாதன் அவர்கள். ஒன்ஸ் அப்பான் எ டைம் லாங் ஏகோ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இவர் ஒரு பத்திரிகையில் வேலை பார்த்ததாகவும் அந்த பத்திரிகையை இப்போ இல்லாமல் இருப்பதாகவும் செய்தி. 2013 2015 2 வருஷ காலகட்டத்தில் நாம் தமிழ் கட்சியில் ட்ராவல் பண்ணார். நாம் தமிழ் கட்சியில் அவர் கலந்து கொண்ட கடைசி கூட்டத்தை நடத்துகிறவன் அப்படிங்கிற பேரில் எனக்கு இவர் நல்லா தெரியும். அந்த காலகட்டத்திலிருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் இந்த டேய் அவன் பெரிய கிழட்டு பள்ளிடா, வெசப்பள்ளி அப்படிம்பாங்க. அது மாதிரியான ஒரு கிழட்டு பள்ளி, ஒரு வெசப்பள்ளி தான் இந்த அய்யநாதன். 2 மாதத்துக்கு முன்னாடி விஜய் அவர்கள் என்கிற வார்த்தை பேரை கொடுத்துட்டார். விஜய் வாயில போடுங்க அபச்சாரம் அப்படின்பாரு. தளபதினு சொல்லுங்க. விஜய் அவர்களை போல ஒரு அருமையான தலைவர் இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைக்க மாட்டார். ஒரு மாஸ் க்ரௌடு. அந்த இளைஞர்களை பார்க்கும்போது எனக்கு வியப்பாக இருக்குது. அவங்க ஒவ்வொருத்தரும் அரசியல் வயப்பட்டிருக்காங்க. அப்படியே இந்த யார் நம்ம தேனி லெஃப்ட் பாண்டி மாதிரி அரசியல் வயப்பட்டிருக்காங்க. அவங்கள ஒரு பெரிய அரசியல் ஆர்வத்தோடு இருக்காங்க. பட்டாசு கொடுத்துறது, மாலையை போடுறது, டோல்கேட்டு பக்கத்தில் 3 கிலோமீட்டருக்கு நிற்க விடுறது, அரசியல் ஆர்வத்தோடு இருக்காங்க. அந்த இளைஞர்களை விஜய் சரியாக வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்காரு. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் ஏற்பட போகுது, இதெல்லாம் நாம் தமிழ்ச்செல்லாம் காணாமல் போக போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவர் 1 மாதம் கழிச்சு என்னென்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா அது ஒரு கட்சியே இல்லைங்கிறாப்புல. ஏன்னா அந்த கட்சி ஆள போகுது, 2020 ஆட்சியை பிடிக்க போகிறாங்க. இப்போ கட்சியே கிடையாது. விஜய் யார் பேச்சும் கேட்க மாட்டேங்காரு, தான் தோண்டித்தனமாக இருக்கார். அறிக்கை போட சொன்னால் அறிக்கை போட மாட்டார். அப்படி இப்படின்னு கண்டா பின்னான்னு விமர்சனங்களை அய்யநாதன் முன்வைக்கிறாரு. சரி, என்ன நடந்துச்சு? ஜனவரி மாதம் 2ஆம் தேதி விஜய் போய் பார்த்தேன் அப்படிங்கிறாரு. ஜனவரி 2க்கும் பிப்ரவரி 2க்கும் இடையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, விஜய் அவர்கள் ஒரு பட்டியல் வெளியிடுறார். மாவட்ட செயலாளர்கள், பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் ஒரு பட்டியல் வெளியிடுறார். அந்த பட்டியலில் இந்த பீஸோட பேர் இல்லை. இவர் பேர் இல்லைன்னொன்னே புதுசாக போன ஆதவர்ஜனுக்கு பொதுச் செயலாளர், தேர்தல் வியூக வகுப்பாளராக, ராஜ்மோகனுக்கு கொள்கை விற்பு செயலாளராக, அப்புறம் தம்பி லைலா மணிக்கு துணை இணை கொள்கை விற்பு செயலாளராக பொறுப்பு போட்டுறாங்க. இவருக்கு பொறுப்பு போடலைன்னொன்னே, என்னது எனக்கு பொறுப்பு இல்லையா, என் பேச்சை நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு விஜய் கட்சி ஒரு கட்சியே இல்லை, நான் கொடுத்த அறிக்கையெல்லாம் போட மாட்டாங்க. இவர் அப்படியே அண்ணாதுரை, கருணாநிதி கூட கடந்த அரசியல் பயின்றவர், அண்ணாதுரைக்கு அறிக்கை எழுதி கொடுத்தவர், ஜெயலலிதா கூட லெஃப்ட் ஹேண்டாக இருந்து ஜெயலலிதாவுடைய முக்கியமான முடிவுகள்லாம் பங்கெடுத்தவர். இவர் சொன்ன உடனே விஜய் கட்டணுமா? அவர் ஒரு 68 படம் நடித்து ரசிகர்களை பூரா தொண்டராக மாற்றி, இப்போ இந்த தொண்டரை பூரா கட்சிக்காரனாக மாற்றி ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அரசியலுக்கு வராரு. அவர் அரசியலுக்கு நாளை கழித்து அவர் கீழே விழ போகிறாருன்னா இவர் கூட சேர்ந்தா இன்றைக்கே விழுந்துருவாப்புல.
இப்போ இவருக்கு என்ன நோக்கம் அப்படின்னா, இவர் சொல்கிற புரோட்டோகால் படி கட்சி நடக்கணுமா? யார் ஐயநாதன் சொல்கிற புரோட்டோகால் படி விஜய் கட்சி நடக்கணுமா? அதுக்கு ஐயநாதன் ஒரு கட்சி தொடங்கிடலாம்ல. என்னை போன்ற புத்திஜீவிகளை பயன்படுத்தணும். அப்படியே அப்பா, என்ன புத்திஜீவி, என்ன புத்திஜீவி? ஐயநாதன் சொல்கிறாப்புல, பெரியார் மீது கடுமையான அவதூறுகளை சீமான் பேசியிருக்காரு, அதுக்கு விஜய் எதிர்ப்பு சொல்லலை, அதனால தான் நான் வெளியே வந்தேன். யோ, பெரியார் நாம் தமிழ் கட்சி மேடையில் முதல்ல மோசமாக விமர்சனம் பண்ணதே நீங்கள் தான். பெரியாரை போட்டு பொழந்து கட்டது இந்த ஐயநாதன் தான். ஒரு பக்கம் இவர் தன்னை பெரியாரிஸ்டுமார், இன்னொரு பக்கம் ஐயநாதன் காசி தேவர்னு சொல்லி முகநூலில் வச்சுக்குவார். ஐயநாதன் காசி தேவர் வச்சுட்டு தன்னை வந்து பெரியாரிஸ்டாக காட்டிக்குவார். அதாவது இந்த பச்சோந்தி கூட 5 நிமிஷத்துக்கு ஒரு நேரம் மாறும், ஆனால் அட் அ டைமில் 50 நேரம் மாறக்கூடியவார்னா இந்த ஐயநாதன். 3000 ரூபா கொடுத்தா போதுங்க, 1 மணி நேரம் டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ணி விட்ட மாதிரி லொடலொடலொடலொடன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது இன் 1942 சுபாஷ் சந்திர போஸ் இன் அந்தமான் முதல்ல ஒரு ஃப்ளாக்கு. நிறுத்துப்பா அடி. இந்த விஜய் சொன்னார்ல, இந்த டேப் ரெக்கார்டு ஆன் பண்ணவர் அது இவரை தான், ஐயநாதனை தான். அடி எங்கே சாட்டையிலே பேட்டி விட்டு நம்ம தம்பிகள் போய் கேட்டுக்கிறாங்க. 3000 ரூபா, மற்றதுக்கு 5000 ரூபா. நீங்கள் கொஞ்சம் வளர்ந்து வர்ற இதனால் 3000 ரூபா. அப்படி ஒரு மசுரே தேவையில்லைன்னு சொல்லி அதோட அதை பேட்டி நிப்பாட்டேன். 3000 கொடுத்து எவன்ட்டையும் பேட்டி இருக்காத, காசு கருத்து இருக்கா எடுக்கிறேன், காசுக்கு எடுக்க முடியாது. அதனால தான் நம்மகிட்ட இந்த இந்த அரசியல் விமர்சகர், இந்த நடுநிலையாளர், இந்த பொலிட்டிக்கல் அனலைசர் எவனையுமே கூப்பிட்றதில்ல. பூரா 3000 பேசுகிற ஓலா பாண்டியன் கும்பலை வச்சுக்கிட்டு அவன் பேசின கருத்துக்கு மதிப்பு கிடையாது. ஏன்னா 3000 ரூபா வாங்கிட்டு பேசுகிற நீ, அவர் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்காரு. அவருடைய கொள்கையின் மீது எங்களுக்கு விமர்சனம் உண்டு, விஜய் மீது. அதில் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் இல்லை, கொள்கை விமர்சனம் உண்டு. ஆனாலும் அவர் ஒரு தன்னுடைய மொத்த திரை வாழ்க்கையும் தூக்கி போட்டு அவர் ஒருத்தர் அரசியலுக்கு வராரு. இவர் 3000 ரூபாய்க்கு பேசக்கூடியவர், அவரை போய் விமர்சனம் பண்ணதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? நாங்கள் விஜய் விமர்சனம் பண்ணோம்னா எங்களுக்கு ஒரு தகுதி இருக்குது, கொள்கை அடிப்படையில் விமர்சனம். நீ விஜய் விமர்சனம் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? விஜய் கட்சியில் 10,000 ரூபாய்க்கு நீ பேச போனியா இல்லையா? புசியானது கொடுத்துருக்காரு, ஐயா நீங்கள் வந்து இனிமேல் வந்து மற்ற சேனலுக்கு போனால் காசு வாங்க வேண்டாம். காசு வாங்க வேண்டாமா? அப்புறம் நான் எப்படி பிழைக்கிறது, என் பொழப்பத்தப்ப பார்க்குறது? அடுத்த வாரம் தானே எங்கள் ஆத்தாப்பனுக்கு ப்ரோக்ராமு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. நீங்கள் வாங்க வேண்டாங்க, நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம், நீங்கள் ஊடகத்தில் போயிட்டு எங்களுக்கு நீங்கள் முட்டு கொடுத்தா போதுன்னு. ஓகே, நான் இப்போ 3000 விட்டு கொடுத்துருந்தேன், நீங்கள் 10,000 கொடுத்துருங்க, நான் முட்டு கொடுக்குறேன் அப்படின்னு துட்டுக்காக முட்டு கொடுக்கறதுக்கு கொள்கையை விட்டு கொடுக்குற நீங்கள் இப்போ பேசலாமா ஐயா? இப்படித்தான் ஊருக்குள்ள ரொம்ப போய இது அலையிறானுங்க, இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க. இந்த ஐயநாதன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டதற்கும் இப்போ தாவேக்காலேருந்து இவர் அனுப்பப்பட்டதுக்கும் ஒரே காரணம் தான். அது காரணம் ரொம்ப சுவாரஸ்யமான காரணம். நாம் தமிழர் கட்சியில் 2015 காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு முதல்ல ஓடு அப்படின்னு விரட்டி விட்டது இவரை தான். எதுக்காக விரட்டி விட்டாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி தேர்தல் ஆணையத்திட்ட பதிவுக்கு போகிறாங்க. அப்போ தலைவர், பொதுச் செயலாளர் இந்த 2 பேரும் சேர்ந்து பொருளாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் இந்த 3 பேரும் சேர்ந்து துணை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் இருக்குது. ஒருத்தரை நீக்குவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா, தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் அந்த அதிகாரம் இருக்குது. அப்படிங்கிறது எல்லா கட்சியிலும் உள்ள புரோட்டோகால். அப்படி தான் நாம் தமிழ் கட்சியும் இந்த அஃபிடவிட்டை தேர்தல் ஆண்டு கொடுக்குறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, இவரை துணை பொதுச் செயலராக நாம் தமிழ் கட்சி அஃபீஷியலான தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்கிற அந்த அஃபீஷியலாக துணை பொதுச் செயலராக நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் இவர் நியமிக்கிறார். இவரை வந்து ஒரு பெரிய வாம்பயர்னு நம்பிக்கிட்டு இவர் நியமித்தாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, நாம் தமிழ் கட்சியுடைய தலைவர் தலைவர் வந்து அஃபீஷியலாக அண்ணன் சீமான் தான். தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் இவங்களுக்கு தெரியாமல் இவர் ஒரு அஃபிடவிட்டை தேர்தல் ஆணையத்துக்கு போடுறாரு. என்ன அஃபிடவிட்னா, நாம் தமிழ் கட்சியில் துணை பொதுச் செயலாளர் யாரையும் நீக்கும் அதிகாரம் உண்டு, தலைவருக்கோ பொருளாளருக்கோ யாரையும் நீக்கும் அதிகாரம் கிடையாது அப்படின்னு போடுறாரு. அந்த அடிப்படையில் பார்த்தா ஒரு துணை பொதுச்செயலாளர் தலைவரே நீக்கலாம். அதாவது சீமானனே கட்சி விட்டு நீக்கிற அதிகாரம், தலைவரோட தூக்குற அதிகாரம் துணை பொதுச்செயலாளருக்கு உண்டுன்னு சொல்லி போடுறாரு. எந்த கட்சியிலையும் கிடையாது. நாம் தமிழ் கட்சி தேர்தல் போட்டுறாப்புல. போட்ட உடனே அங்கேருந்து இவருக்கு நாம் தமிழ் தலைமைக்கு பதில் வருது, நாங்கள் போடவே இல்லைன்னா, இல்லைங்க உங்கள் துணை பொதுச்செயலாளர் போட்டிருக்காருங்க அப்படின்னு ஒன்று தான், ஆஹா இவன் அடிமல்ல கை வைக்கிறானே அப்படின்னு சொல்லி அவரை தூக்குறாங்க. இப்போ அதே வேலையை தான் இங்கே பார்த்துருக்காப்புல, தாவேக்காப்புல. எப்படிப்பட்ட துரோகம் பாருங்க. கட்சிக்குள்ளே இருந்து கட்சியோட தலைவரே காலி பண்ணி கட்சியவே கைப்பற்றுற நிலைமைக்கு போகலாம் அப்படின்னு திட்டமிட்ட ஒரு கசவாளி தான் இந்த ஐயநாதன். அது மட்டும் இல்லை, பிடிஎஃப் சொல்லி பிரிட்டிஷ் தமிழ் ஃபோரம் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு இனப்படுகொலைக்காக அனைத்து கட்சி கூட்டம் தயார்படுத்துகிறாங்க எங்கள் லண்டனில். அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நாம் தமிழ் கட்சி, திமுக, காங்கிரஸ் எல்லா கட்சியும் அழைக்கிறாங்க.
அன்றைக்கி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தவிர எல்லா கட்சியும் அணைக்கிறாங்க. அப்போ அண்ணன் சீமான் சொல்கிற திமுகவே அணைச்சிருக்க, என்னையும் அணைச்சிருக்கிற, திமுக இனப்படுகொலைக்கு மறைமுகமாக துணை செய்த கட்சி, போர் நடக்கும்போது பல்வேறு வகையில் இந்த தமிழ்நாட்டை முடக்கின ஒரு கட்சி, போர் மனை விட்டாலும் தூவானவர்னு சொல்லி எள்ளி நகையாடிய ஒரு கட்சி, அந்த கட்சியை எப்படி அழைப்ப? காங்கிரஸ் திமுகவும் எங்களுக்கு ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சீமான் அதை புறக்கணிக்கிறாரு. சீமானை புறக்கணித்த உடனே இந்த ஆள் என்ன பண்ணுறாரு, இவர் ஒரு செகண்ட் ரூட்டு போட்டு நேராக அங்கே லண்டனுக்கு பேசி நான் வர்றேன். எதுக்கு வர்றேன்? லண்டனை சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இனப்படுகொலைக்கு பேசணும், அங்கே போய் தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணல, லண்டனை சுற்றி பார்க்கணும் ஓசியில். அப்போ அந்த பிரிட்டிஷ் தமிழ் ஃபோரம் டிக்கெட் போட வச்சு போய் லண்டனில் போய் 15 நாள் கூத்தடிச்சு ஊரை சுற்றி பார்க்குறதுக்கு நாம் தமிழ் கட்சி பேரை பயன்படுத்தி போனவர். அதுதான் அவருடைய கடைசி பயணம். சோழி முடிஞ்சிருச்சு. இப்படி ஒரு கட்சிக்குள்ளே இருந்துகிட்டே கட்சியோட தலைவருக்கு தெரியாமல் நான் சொல்கிறத போடணும், நான் சொல்கிறத செய்யணும், தன்னை ஒரு பெரிய அறிவாளியாக, தன்னை ஒரு மேதமையாக, 4-5 புத்தகத்தை படிக்கிறது, 4-5 பேப்பரை படிக்கிறது, பழைய நியூஸை சேகரித்து வச்சுக்கிட்டு டிவியில் உட்காந்துட்டு இவங்கள ஒரு பத்திரிகையாளர், ஊடகங்கள் சமூக பொறுப்பு, சமூக அக்கறை, சமூக சிந்தனை, மக்கள் பிரச்சனை எதை பற்றியும் பேச மாட்டாங்க. எனக்காவது இந்த ஐயனா அந்த மக்கள் பிரச்சனை பேசி பார்த்துருக்கீங்களா? எல்லாரை பற்றியும் பேசுகிறது, மக்கள் பிரச்சனை பேசவே மாட்டார். அதே மாதிரி இப்போ இந்த தாவேக்களை தமிழக வெற்றிகளை என்ன பண்ணிக்கார், நாம் தமிழ் கட்சியில் பண்ண அதே வேலை. அங்கே போய் நின்றுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு குழு அமைக்கணும், ஒரு குழு அமைச்சு அந்த குழு தான் முடிவெடுக்கணும், ஒரு ஒரு நிர்வாக குழு கட்டமைக்கணும். நிர்வாக குழு கட்டமைச்சு இவரை பொதுச்செயலராக போட்டுருந்தா பொத்திக்கிட்டு இருந்திருப்பார். பொதுச்செயலராக போடலன்னு இவரை பொதுச்செயலராக போடலன்னு சொல்லிட்டு இப்போ வந்து விஜய் கட்சி சரியில்லை, விஜய் கட்சி சரியில்லை, விஜய் அரட்டாப்பட்டிக்கு போகலை, அவர் பெரியார் எதிர்த்ததுக்கு எதிர்வினை ஆற்றலை, இந்திய எதிர்ப்புக்காக கடுமையான விமர்சனம் வைக்கலை, அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசிய விஜய் சீமானன் குறித்து பேசுறதுக்கு பேசலை. சரி, அதை சொல்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? தேர்தல் வகுப்பாளர்கள் பல கோடியில் வாங்கிக்கிட்டு ஒரு கட்சிக்காக வேலை பார்க்குறாங்க. அவங்களெல்லாம் நம்பி வந்து நம்ம வந்து நிற்க முடியாது. அவன் பல கோடியை வாங்கிட்டு தேர்தல் வகுப்பாளர் நிற்கிறான், நீங்கள் 3000 வேண்டி நிற்கிறீங்க. உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? பிரசாந்த் கிஷோர் 3000 கோடி வாங்குறாரு, ஐயனாதான் 3000 ரூபா வாங்குறாரு, அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிகேன்னு சொல்ல முடியாது, ஒரு ஏகே நான் அந்த பேர் கேட்டுக்கிறோம், ஒரு எஸ்கே சுமார் குமார். தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. இந்த ஐயனாதுக்கு என்னவாமா, விஜய் புஷி ஆனந்த் இவங்கெல்லாம் ஒரு டீமாக இருக்கணுமா, இவர் பலகருப்பையெல்லாம் ஒரு டீமாக இருக்கணுமா? யாரு? தாவைக்கால நிர்வாக குழுவில், உயர்மட்ட குழுவில், ஆலோசனை குழுவில் பலகருப்பையாகவும் இவரும் சொல்லுவாங்கல்ல, இவங்க போன இடம் புல் முளைச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா தரிசாக்காமல் வரமாட்டாங்க. ஒரு காலத்தில் வைகோட்டு இருந்த பவர் இப்போ இருக்குது. போன இடம் நாசமாயிரும், இவங்க குடிஞ்ச இடம் கட்டமண்ணா போயிடும். இவங்க தான் அவங்க பார்வையில் பற்றாடா, அவளுக்கு ஐயோன்னு பாவப்பட்டா 6 மாதம் பாவம் தொத்திக்குமாங்கல்ல, அது மாதிரி இவங்க 2 பேரும். இவங்களை ஐயோன்னு பாவப்பட்டா கூட 6 மாதம் பாவம் நம்மளை தொத்திக்கும். இவங்க மூஞ்சில் முடிச்சுட்டோம்னா அதுவும் காலையில் 8 மணிக்கு, இந்த புதிய தலைமுறையில் 8 மணிக்கு உட்கார வச்சுருவாங்க ஒரு காஃபியை கொடுத்து. வாய்க்குள்ள எதையோ வச்ச மாதிரியே பேசுவாப்ல ஐயா. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கடைசியில் ஒன்று எடுத்துகிட்டு பேசு, இல்லை வந்து ஏதாவது வாயை கழட்டு வந்து பேசு. ஒரு 2 பிஸ்கட்டை கொடுத்து ஒரு டீயை கொடுத்து ஒரு 3000 ரூபா கொடு அப்படி கூப்பிட்டோம்னா வந்துடுவாங்க. வந்து வளைச்சி எவ்வளவு பண்ண முடியுமோ நல்ல அந்த ஜாப் வந்து நல்லா பண்ணுவாங்க. அந்த ஜாபை பொறுத்தளவில் 3000 ரூபா கொடுத்துட்டோம்னா பெர்ஃபெக்டாக இருக்கும் 2 பேருமே. ஒரு பெரிய மனுஷங்கன்னா இந்த சமூகத்துக்கு காந்தி ஒரு பெரிய மனுஷனாக பார்க்குறோம், காமராஜர் ஒரு பெரிய மனுஷன், முத்துராமலிங்கத்தர் ஒரு பெரிய மனுஷன். எவ்வளோ பெரிய மனுஷங்க இந்த நாட்டில் இருந்திருக்காங்க. ஜீவானந்தம், சிங்காரவேலர், தன்னுடைய வயதான காலத்தில் கூட உழைத்த எத்தனையோ பெரிய மனிதர்கள், ஈவேராவை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன், இரட்டமலை சீனிவாசன், அயோத்தியாச பண்டிதர், சிங்காரவேலன், எத்தனையோ பெரிய மனுஷங்க வாழ்ந்திருக்காங்க. இப்பவும் ஒரு பெரிய மனுஷன் இருக்கார், 100 வயதில் நல்லகண்ணு ஒரு பெரிய மனுஷன். இன்னும் ஏதாவது இந்த சமூகத்துக்கு கடைசி காலகட்டத்தில் செஞ்சுட்டு போயிட மாட்டோமா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நல்லதை சிந்தித்து கொண்டிருக்க நல்லகண்ணு போன்ற பெரிய மனிதர்கள் இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் தான் இந்த கழுசடைங்க. இதெல்லாம் பெரிய மனுஷன் கிடையாது. நான் பெரிய மனுஷன்டா, நீ அப்படி நடந்துடா. ஒன்ன மட்டும் இந்த மனசை திடமா வச்சுங்க சாமி, நீங்க என்ன வேஷம் போட்டாலும் அது நம்ம கிட்ட அடி வாங்குற வேஷமா தான் சாமி இருக்கும். கருப்பசாமி குத்தைதாரில் படித்துறை பாண்டின்னு வடிவலோட கேரக்டர்ல இந்த படித்துறை பாண்டி கேரக்டர் தான் இந்த ஐயனாதான் பலகருப்பையா. 2 பேரும் படித்துறை பாண்டி புதுசாக டீ கடை திறந்த உடனே டெஸ்ட் வைடா. என்னடா டெஸ்ட் வைடு? அண்ணனுக்கு ஸ்பெஷல் டீயும் எனக்கு சாதா டீயும் போடுங்க, காசு கொடுப்பா. படித்துறை பாண்டிகிட்டே காசா? அது மாதிரி புதுசாக டீ கடை திறந்தா படித்துறை பாண்டி போய் டீ கேட்பாரு. புதுசாக கட்சி தொடங்கினா இவங்க போயிட்டு இது பண்ணுவாங்க. மக்கள் நீதி மையம் பலகருப்பையா போயிட்டு இருந்தாப்புல, நாம் தமிழ் தொடர்னோடனே ஐயனார் வந்தாப்புல, இப்போ தாவேக்கா தொடர்னோடனே அங்கே போய் பிட்ட போடுறாங்க. எந்த இந்த 10 கட்சி பலகருப்பேன்னு சொல்லலாம். அந்த ஆளு திமுக, அதிமுக, காங்கிரஸ், அப்புறம் வந்து இப்போ மக்கள் நீதி மையத்தை போய் இவரால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணாப்புல. அது அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது.
என்ன பண்ணணும்னு நினச்சாரோ நம்ம கூட ஒரு 5 வருஷம் இந்த கட்சி தாங்கணும்னா பழகிறப்பே போகிறார். அப்போ 6 மாதம் தாங்காத நீங்கள் போகிறீங்களா முடிச்சுட்டு வந்துடுவீங்க. அதே மாதிரி தாவேக்கா ஒரு கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த 2 பேரையும் கேட்டு பக்கம் கூட அனுமதிக்காதீங்க. அதுதான் உங்கள் வருங்காலத்துக்கு நல்லது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை